வணக்கம். மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் மீனத்திலே இருக்கிறார். இந்த மாதிரியான சூழலில் எப்படி இருக்க போகிறது ராசி பலன் இப்போ பார்க்க போகிறோம். சூரியன் மீனத்தில் இருப்பதனால் அல்லது எந்த ராசிலையுமே ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ராசியில் இருப்பார். அதனால் 4 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை வரும். இந்த மாதத்தில் யாருக்கு நன்மைங்கிறத சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்களோட தைரியம் ஜெயிக்கும். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் திரிகாலனே போற்றி, திரிகாலனே போற்றி. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் வேற உதவியால் அதுக்கு வழிபாடு சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. சிவன் கோயில்லையோ அல்லது ஏதாவது ஒரு கோயில்லையோ இருந்தாலாவது அதை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியன் வேறு இந்த பங்குனி மாதம் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். சந்தோஷம், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் வஜ்ரனே போற்றி, வஜ்ரன். அனுகூலமான எண் சொல்லியிருக்கோம், தசை சொல்லியிருக்கோம், நிறம் சொல்லியிருக்கோம். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. சிவன் கோயில்லையோ அல்லது ஏதாவது ஒரு கோயில்லையோ இருந்தாலாவது அதை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். சூரியனும் இந்த பங்குனி மாதம் முழுக்க உதவியாக இருக்கிறார். நல்லா இருக்கு, திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி. அனுகூலமான எண் 4, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. சிவன் கோயில்லையோ அல்லது ஏதாவது ஒரு கோயில்லையோ இருந்தாலாவது அதை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். ஓம் சக்கரனே போற்றி, சக்கரன். இந்திரனுக்கு இன்னொரு பேர் சக்கரன். சக்கரனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. சிவன் கோயில்லையோ அல்லது ஏதாவது ஒரு கோயில்லையோ இருந்தாலாவது அதை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. உங்க ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சூரியன். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், வெற்றி அதிகம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை கட்டாயம் குறைக்கும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. லலிதா சகசரநாமம் விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள், நல்லது. சிகப்பு துணி கொடுங்க ஏழைகளுக்கு. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க. பசுமாட்டு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது சூரிய தோஷத்தை குறைக்கும். ஓம் மனுவே போற்றி, மகுடனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. லலிதா சகசரநாமம் விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள், நல்லது. சிகப்பு துணி கொடுங்க ஏழைகளுக்கு. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க. பசுமாட்டு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. துலாம் ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கின்றன. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் சூரியனை நினைத்து சொல்லுங்கள். ஓம் ஒளியே போற்றி, ஒளியே போற்றி. இறை ஒளியே போற்றி, ஒளி இறையே போற்றி. சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். அது நல்லது. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, அதுக்கு தான் வழிபாடு. அனுகூலமான எண் 3 வடக்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பார்க்கணும். செல்போன்ல இலவசமாக கிடைக்குது, படிங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனும் உதவியாக இல்லை. எனவே மனதில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காயத்ரி தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படிங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு வரும். செல்வாக்கு உயரும். நல்ல நாள். மொத்தத்தில் என்ன செய்யணும்? சூரியன் உதவியாக இல்லையே, அதுக்கு ஓம் கர்ணனே போற்றி. சூரிய பகவானுடைய அம்சம் கர்ணன். இந்த மந்திரம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கர்ணனே போற்றி, கதிரே போற்றி. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. லலிதா சகசரநாமம் விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள், நல்லது. சிகப்பு துணி கொடுங்க ஏழைகளுக்கு. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, 2:30 வரைக்கும் சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. காலையில் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் போட்டுருங்க. 3 மணிலிருந்து சூப்பர், வெற்றி உயர்வு எல்லாம் உண்டு. 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. 3 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நாள் முழுக்க மனசில் மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. உங்கள் திருஷ்டியை குறைக்கும், மனக்குழப்பத்தை குறைக்கும். ஓம் ஞாயிறே போற்றி, ஞாயிறே போற்றி. இந்த மந்திரம் மட்டும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண்ணெல்லாம் சொல்லிட்டோம் நாங்கள். சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. 2 2:30 வரை. 3 மணிலிருந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படிங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, பகல் 2 மணிலிருந்து சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை செய்யுங்க. மதிய உணவு அசை உணவு வேண்டாம். 2 மணி தானே, 1 மணிக்கு சாப்பிட்டுட்டா அப்படின்னு சில பேர் இருப்பீங்க, வேணாம். இன்னைக்கு அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே வம்பு வழக்கு வரும். என்ன பண்ணுறது? வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் வைஸ்வா நரனே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி, வைகுண்டமே போற்றி. அனுகூலமான எண் பகல் 1 மணி வரைக்கும். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. பகல் 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படிங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு, நல்லது. ஆனால் ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு வழிபாடு செய்யணும். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சப்தாஸ்வனே போற்றி, சங்கநிதியே போற்றி. சப்தாஸ்வன் 7 குதிரை பூட்டிய தேர், சூரியனுடையது. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. லலிதா சகசரநாமம் விளக்க உரை பருத்தியூர்க்கே சந்தானராமன் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள், நல்லது. சிகப்பு துணி கொடுங்க ஏழைகளுக்கு. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சூரியன் 4 ராசிகளுக்கு இந்த பங்குனி மாதம் முழுக்க உதவியாக இருக்கிறார். அந்த 4 ராசிகள் ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.